Hello friends, வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. வெல்கம் டு ட்ரிபிள் எம் சேனல் மணி மார்க்கெட் பில்லினர். இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் தாக்கத்தால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடனுக்கான தவணையை எப்படி மாத்தி அமைச்சிருக்காங்கன்னு வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போலாம். கொரோனா வைரஸினுடைய தாக்கம் உலக அளவுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்திய அரசாங்கம் இந்திய மக்களினுடைய நலனுக்காக 144 தடை உத்தரவு ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அமல்படுத்தியிருக்காங்க. இந்த தடை உத்தரவு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அத்தியாவசிய தேவைக்கு உண்டான வணிகங்கள் மட்டும் செயல்பட்டு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய மற்ற எல்லா வேலையும் முடங்கி ஆல்மோஸ்ட் ஷட் டவுன் ஆகி நம்மள எல்லாம் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பா இருக்க சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு வச்சிருப்போம், லோன் வாங்கியிருப்போம், அதுக்கெல்லாம் டியூ எப்படி கட்டுறது அப்படின்னு நம்ம தவிச்சிட்டு இருக்க சமயத்துல மார்ச் மாதம் 27ஆம் தேதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அது என்ன அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கிகளுக்கு உண்டான கடன் தவணையை நாம எப்படி செலுத்த போறோம் அப்படிங்கிறதுக்கு சில கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மே 31ஆம் தேதி வரைக்கும் உண்டான 3 மாதத்துக்கு இந்த மோரட்டோரியம் அமல்ல இருக்கும். அதாவது நாம வங்கிக்கு செலுத்தக்கூடிய கடன் மற்றும் அசலா இருந்தாலும் சரி, வட்டியா இருந்தாலும் சரி, அத இந்த 3 மாத காலத்துக்கு நீங்க வேணும்னா செலுத்தலாம். இல்ல உங்களால செலுத்த முடியல அப்படின்னா 3 மாத காலத்துக்கு அப்புறம் நீங்க செலுத்தலாம் அப்படின்னு இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்தெந்த கடன்கள் இதுக்குள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், எஜுகேஷனல் லோன், பர்னிச்சர் இல்ல வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் வாங்கிருந்தீங்கன்னா கன்சியூமர் லோன், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு கட்டக்கூடிய பில்ஸ், இதெல்லாம் இதுல கவர் ஆகும். பிசினஸ் மேனா இருந்தா நீங்க கட்டக்கூடிய வட்டிக்கு உண்டானது, அதாவது பிசினஸ் லோனினுடைய வட்டிக்கு மட்டும் இந்த 3 மாதம் காலம் தாழ்த்தி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை கொடுத்திருக்காங்க. 2 வகையான நன்மை நமக்கு இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, பணப்புழக்கம், லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு அதிக பண தேவை இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதால நம்மளுடைய தேவைக்கு, அதாவது மருந்து செலவுக்கோ இல்ல அன்றாட வாழ்க்கையை நம்ம ரன் பண்றதுக்கு, உணவு வகைகள் வாங்குறதுக்கோ நமக்கு பெரிதும் இந்த தொகையை கையிருப்பா வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ரெண்டாவது, இந்த 3 மாத காலத்துல நீங்க பணம் கட்டாம போனீங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சிபில் ஸ்கோரை செக் பண்ணி தான் நமக்கு லோன் கொடுப்பாங்க. இந்த சிபில் ஸ்கோர் இந்த 3 மாசத்துக்கு நீங்க பணம் கட்டலைன்னா எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. சிபில் ஸ்கோர்ல இதை கணக்கு பண்ண மாட்டாங்க. இந்த 2 அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. பேங்க் அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா, இந்த 3 மாசத்துக்கு நமக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது, நம்ம எந்த கடனுக்கு உண்டான இஎம்ஐயோ இல்ல அசலோ வட்டியோ எதுவும் செலுத்த வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதை நல்லா உற்று நோக்குனீங்க அப்படின்னா இதுல நல்ல விஷயமும் இருக்கு, அதே மாதிரி உங்களை பாதிக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், லிக்விடிட்டி. இந்த டைம்ல நமக்கு கையில பணம் கையிருப்பு இருக்கும். ரெண்டாவது, சிபில் ஸ்கோர் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 மாசம் நீங்க ஏதாவது ஒரு லோனை கட்டாம அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் கட்டக்கூடிய வட்டியும் சேர்ந்து உங்களுக்கு 4வது மாசம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து நிற்கும். சரி, 3 மாசத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், எப்படி இந்த பணத்தை நம்ம திருப்பி கட்ட போறோம் அப்படின்னா, அது இது வரைக்கும் எந்த வங்கியுமே எந்த விதமான ரூல்ஸும் சொல்லல. அது அந்தந்த வங்கி டிசைட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு. ஆனா இதுல 3 வகையான நடவடிக்கையை வங்கிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 மாதம் முடிந்த உடனே அவங்க என்ன பண்ணலாம்னா, இது வரைக்கும் இந்த 3 மாசத்துக்கு உண்டான வட்டியை நீங்க முதல்ல கட்டிருங்க, அதுக்கப்புறம் நீங்க கட்டக்கூடிய இஎம்ஐ தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 மாசத்துக்கு உண்டான வட்டியும் அசலையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலுவைத் தொகையில சேர்த்து உங்களுடைய இஎம்ஐ டேர்ம் ஒரு 12 மாசம் நீங்க இப்ப கட்ட வேண்டி இருக்கு அப்படின்னா, இந்த 3 மாசம் நீங்க கட்டாததால இதுக்கு உண்டான வட்டியையும் அசலையும் சேர்த்து புதுசா ஒரு இஎம்ஐ, ஏற்கனவே ஒரு 1200 ரூபாய் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப இந்த தொகையெல்லாம் சேர்த்து ஒரு 1300 ஒரு 1400 கணக்கு பண்ணி உங்களை மாசம் மாசம் கட்ட சொல்லலாம். அதே 12 மாத காலத்துக்கு.
இல்ல அப்படின்னா உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு வங்கி நினைச்சாங்க அப்படின்னா இந்த 3 மாத காலத்துக்கு நீங்க கட்ட வேண்டிய தொகையை எல்லாம் சேர்த்து நீங்க வங்கியினுடைய தவணை காலத்தை அதிகப்படுத்தலாம். அதாவது 12 மாசம் இருக்கு, 3 மாசம் நான் கட்டல அப்படின்னா 12 மாதத்துக்கு பதிலா 15 மாசம் பின்னாடி 12 மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாசம் கொடுத்து க்ளோஸ் பண்ண சொல்லலாம். ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விதியும் எந்த வங்கியும் வெளியிடல. அது அந்தந்த வங்கியை பொறுத்தது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நிரந்தர முடிவு கிடையாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல நிறைய பேருக்கு என்ன கேள்வினா, கிரெடிட் கார்டு நான் வச்சிருந்தா எனக்கு இந்த ரூல் செல்லுமா அப்படிங்கிறது. கண்டிப்பா செல்லும். நீங்க கிரெடிட் கார்டுல ஏதாவது ஒரு 10,000 ரூபாயோ எதுவோ கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10,000க்கு உண்டான வட்டி இந்த மாதம் போடுவாங்க. அடுத்த மாதம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா இதுக்கு உண்டான வட்டியை போடுவாங்க. அதாவது பெனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் போட மாட்டாங்க உங்களுக்கு. ஆனால் மனதில் வச்சுக்கோங்க, இந்த 3 மாதம் நீங்க கட்டாம இருக்கக்கூடிய அத்தனை தொகையும் 3 மாதம் கழித்து நீங்க கண்டிப்பா கட்டணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்க கேள்வினா, இது எப்படி பேங்க்குக்கு தெரியும் நான் பணம் கட்டுறதா வேணாமா அப்படின்னு. இஎம்ஐ எல்லாம் பொதுவா நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்டோ டெபிட்ல வச்சிருப்போம். குறிப்பிட்ட தேதி ஆச்சுன்னா வங்கியில இருந்து பணம் தானாவே எடுத்துருவாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, உங்க அக்கௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு இஎம்ஐ இருக்கு அப்படின்னா பணம் இருக்கான்னு பேங்க் செக் பண்ணும். இருந்ததுன்னா அந்த பணத்தை எடுத்துருவாங்க. இல்லைன்னா நீங்க அந்த மாதத்துக்கு தவணை இப்ப கட்டல அப்புறமா கட்டுறீங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வீடியோல என்னுடைய பழைய வீடியோவெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பினான்சியல் பிளானிங் எவ்வளவு முக்கியம்னு நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். பினான்சியல் பிளானிங்ல முதல் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த மாதிரி அவசர காலம் எப்ப வேணாலும் வருங்கிறதுக்காக நம்ம சேமிப்பை தொடங்குறதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சி ஃபண்ட் குறைஞ்சபட்சம் 3 மாதத்தினுடைய தேவையாவது எடுத்து தனியா வச்சிருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு வரோம். இதை பத்தி டீட்டெயிலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வீடியோ ஹவு டு டூ பினான்சியல் பிளானிங் அப்படிங்கறத பாருங்க, ஹவு டு டூ மந்த்லி பட்ஜெட் அப்படிங்கறத பாருங்க. அதே மாதிரி இப்போ நீங்க நிறைய ஃப்ரீ டைம்ல இருப்பீங்க, நீங்க பினான்சியலா ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா அமையும். தொடர்ந்து நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. உங்களுடைய நிதி நிலைமை, பினான்ஸ், உங்களுடைய growthக்கு ரொம்பவே அது ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.